தருமபுரி மாவட்டத்தில் பொன்னகரம் தொகுதிக்கு உட்பட்ட எரியூர் என்கின்ற காவல் எல்லைக்கு உட்பட்ட ஒரு கொங்கனாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல செந்தில்குமார்னு ஒரு பையன். அந்த செந்தில்குமார் ஒரு பையனை ஒரு காட்டுல ஒரு யானை 7 வயசு யானை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செந்தில்குமார் அவங்க அப்பா அவனுடைய மைத்துனர் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. விசாரிக்கிறாங்க. அப்பாவையும் மைத்துனரையும் விட்டுடுறாங்க. இந்த பையனை விடவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவர் மனைவி போய் 24 வயசு அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு, செந்தில்குமாரோடைய மனைவிக்கு 24 வயசு, செந்தில்குமாருக்கு 28 வயசு. போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்குறாங்க அந்த பொண்ணு, என் புருஷன் எங்கய்யா அப்படின்னு. நாங்க கைவிலங்கு போட்டு அவனை வச்சிருந்தோம், கைவிலங்கோட தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு பதில் சொல்லி அந்த பிள்ளைய அனுப்பிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு காட்டுப்பகுதியில துர்நாற்றம் வீசுவதாக மக்கள்லாம் அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தாக்கா காட்டுப்பகுதியிலிருந்து அந்த செந்தில்குமாரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அந்த புள்ள ஒடியாத புருஷனை பார்த்துட்டு கதறி அழுவுது. கதறி அழுவுறப்ப அந்த புள்ள சொல்லுது, கைவிலங்கோடு தப்பிச்சு ஓடனான்னு சொன்னீங்களே, செத்து போன பாடியில கைவிலங்கு எங்கயா, எங்கயா காவல்துறை அதிகாரிகளை, எங்க கைவிலங்கு அப்படின்னு கதறி அழுவுது. எப்படியா தப்பிச்சு ஓடணும், மேல வந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கும், துப்பாக்கி சுட்ட தடையை எப்படியா இருக்கும், எப்படியா அழிவு போய் கிடக்கு, என் புருஷனை அநியாயமா துப்பாக்கியில சுட்டு காட்டுல தூக்கி வீசிட்டு இப்படி பொய் சொல்றீங்களே அந்த புள்ள கதறி அழுதுச்சு. ஒரு மீடியா போய் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல, ஒரு நியூஸ் பேப்பர் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல. அன்னைக்கு எங்க பேருங்க அந்த அமீர் பைய அந்த செந்தில்குமாரோட மனைவி கிட்ட கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டாரா முதலமைச்சர்? அந்த செந்தில்குமார் மனைவிக்கு நிலம் கொடுத்தாரா? அந்த செந்தில்குமாருக்கு ஏதாச்சும் மனைவிக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்தாரா? எங்க போயிருந்தாரு?